கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்ன நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் சங்கீதங்களின் புத்தகம் 84 சங்கீதத்துல 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்று ஆக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களும் நிரம்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவசனிலே வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. பலத்தின் மீது பலனடைகிறார்கள். கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற மனிதர்கள் தங்கள் அழுகையை, தங்கள் வேதனையை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பள்ளத்தாக்கு உருவ நடந்து நீரூற்றுகளாக்கிக் கொள்ளுகிறார்கள். தேவனுடைய பலத்திலே நிற்கிறவர்கள், தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், தேவனுக்குள்ளே பலன் கொள்ளுகிறவர்கள் செவையான வழியிலே நடந்து அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே பாக்கியவான்களாய் நிற்கிறார்கள். தேவ சந்நிதியிலே வந்து நிற்கிறார்கள். தேவ சமூகத்திலே காணப்படுகிறார்கள். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குள் கர்த்தருடைய பலனை பயன்படுத்து. உனக்குள் இருக்கிற கர்த்தருடைய பலனை பயன்படுத்து. உனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பலனை பயன்படுத்து. அப்பொழுது உயர்வுகளும் வெற்றிகளும் உனக்கு சாதகமாய் மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனுக்குள்ள பலன் கொள்ளுங்க. மனித பலன் அல்ல, சரீர பலன் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல. கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிறவர்கள் அழுகையை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிறவர்கள் தங்கள் வழிகளை செவையாக்கிக் கொள்ளுகிறார்கள். கர்த்தரே பலன் கொள்ளுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை பாக்கியவான்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற சோதனைகளை, சோர்வுகளை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறவர்கள் தேவ சந்நிதியிலே சீயோனிலே வந்து ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறார்கள். கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறவர்கள் ஜெயத்தை பார்க்கிறார்கள். கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பலத்தின் மீது பலன் அடைகிறார்கள். கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய பலனை பார்க்கிறார்கள், வெற்றியை பார்க்கிறார்கள். கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளுகிறவர்கள் தன்னுடைய ஊழியத்திலே ஒரு பெரிய பலனை, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற பலனை காண்கிறார்கள். கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில, தங்கள் பிள்ளைகளுடைய படிப்புல எல்லாவற்றிலும் பலனை பெறுகிறதை பார்க்கிறார்கள். கர்த்தருடைய பலனை கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் நன்றாய் வாழ்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறார். கர்த்தருக்குள்ள பலன் கொள்ளுங்கள். உனக்குள் இருக்கிற கர்த்தருடைய பலனை பயன்படுத்து. உனக்குள் இருக்கிற கர்த்தருடைய பலனை பயன்படுத்துங்க. கர்த்தருடைய பலன் உங்களுக்கு வேணுங்க. என் அன்புக்குரியவர்களே, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கூனியான ஒரு ஸ்திரீ 18 வருஷமாய் கூனியா இருக்கிறாங்க. இந்த 18 வருஷமாய் பலவீனப்படுத்துற ஆவியை கொண்ட அந்த அம்மா 18 வருஷமாய் நிமிரக்கூடாத அவர்கள் 18 வருஷமாய் தேவனுடைய ஆலயத்தை விடல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறத விடல, தேவனை ஆராதிக்கிறது ஒரு நாள் விடலங்க, தேவனை தேடுறதை விடலங்க, கர்த்தரை தேடி போதுல ஆராதிக்கிறத அவங்க விடல. பலவீனம் ஒரு பக்கம், ஆனால் கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளும்படி அவர்களுக்குள்ள இருந்த அந்த பலனை வைத்து தேவனை தேடினார்கள். பலவீனத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. வியாதி கண்டு சோர்ந்து போகாதீங்க. பிசாசு கொடுக்கிற எந்த ஒரு சோதனை கண்டு சோர்ந்து போகாதீங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை பலவீனப்படுத்த, மனமடிவாக்குற, உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க வருகிற எதை நினைத்து நீங்கள் பலவீனப்பட்டு போய்விடாதிருங்கள். எந்த பலவீனம் வந்தாலும் தேவ சந்நிதியில வந்து நில்லுங்க. உங்க அழுகையை நீரூற்றா மாற்றிக் கொள்வீங்க. பலத்தின் மேல் பலன் அடைவீங்க. உனக்குள் இருக்கிற அந்த பலனை பயன்படுத்தி கொஞ்சம் பலத்திலையும் தேவனை தேடுங்க. தேவனை தேடுங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஜெபத்திலே நிலைச்சு உட்காருங்க, தேவ சமூகத்திலே ஜெபத்திலே உட்காருங்க, உட்கார்ந்து பாருங்க.
18 வருஷமாய் பலவீனப்படுத்தின ஆவி உண்டான ஆவினால் பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவை பலவீனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினாருங்க. அவள் மேல் கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். தேவனுடைய கரம் அவர்கள் மேல் வந்தது. என் இயேசுவின் கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கினது. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். உடனே எழுந்து நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாருங்க. ஆமாங்க, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, அப்படி சமூகத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீர் வடிக்கும் பொழுது பலத்தின் மீது பலன் கொள்வீர்கள். உங்களை பலவீனப்படுத்துகிற பிசாசை ஜெயிப்பீர்கள், வியாதியை ஜெயிப்பீர்கள், கண்ணீரை ஜெயிப்பீர்கள், போராட்டங்களை ஜெயிப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய பலனை, பரிசுத்தாவின் பலனை நீங்கள் பயன்படுத்துங்க. 18 வருஷங்க அவங்க பலவீனத்தை பொருட்படுத்தல. அவர்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலனை வைத்து ஆண்டவரை தேடி வந்தாங்க பாருங்க. கொஞ்சம் பலன் தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த பலனை வச்சுக்கிட்டு ஒரு கூனி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை தேடி இருக்காங்க. அவங்க ஓய்வு நாள்தோறும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. ஆகினால் தான் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். இயேசு அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை விடுதலையாக்கினார். அந்த அம்மா பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க. ஒரு புது பலனை பெற்றுட்டாங்க. புதிய ஆரோக்கியம் வந்துருச்சு, புதிய சுகம் வந்துருச்சு, புது சந்தோஷம் வந்துருச்சு, புது மாற்றம் வந்துருச்சு. நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தார்கள். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நிமிர்ந்து தேவனை துதித்தார்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய போறாருங்க. கூனியா இருக்கிறவங்களை, வியாதியா இருக்கிறவங்களை, பலவீனப்பட்டு இருக்கிறவங்களை, சோர்ந்து போயிருக்கிறவங்களை, தடுமாறி கொண்டிருக்கிற உங்களை, பிசாசின் பிடியில் இருக்கிற உங்களை, பிசாசினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை, பிசாசினுடைய செயலினாலே விடுதலையாக்கப்பட முடியாமல் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போயிருக்கிறவங்களை இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்குறார். அவருடைய கரம் உங்களை தொட்டு விடுதலையாக்கும். அவருடைய பலத்தின் மீது பலன் அடைவீர்கள். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும். உங்களுக்குள்ள இருக்கிற பலனை நீங்கள் பயன்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2வது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்றார் பாருங்க. பிலதெல்பியா சபை பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். ஹalleluya. கொஞ்சம் பலன் தான் இருந்ததுங்க. ஆனால் வசனத்தை கை கொண்ட சபை பிலதெல்பியா சபை. பரிசுத்தமுள்ள தேவன் சொல்றாருங்க. வாசலை திறக்கிறவர் சொல்றாரு. ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய சத்தியமுள்ள தேவன் திறவுகோலை உடையவர் சொல்றாருங்க. நீ கொஞ்சம் பலனா இருக்கிற பிலதெல்பியா சபையை குறித்து தேவனுடைய சாட்சி. கொஞ்சம் பலத்தை வச்சு தேவனுடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு தேவனுடைய வசனத்தை தன் வாழ்க்கையை நடத்தி தன் சபையை கட்டி எழுப்பின, ஆராதனையை கட்டி எழுப்பின, ஆத்துமாக்களை அறுவடை செய்த, எல்லாருக்கும் சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு சபைங்க பிலதெல்பியா சபை. அந்த சாட்சி கர்த்தரே சொல்றாருங்க. கை கொண்டபடியால் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அவருடைய வசனத்தை கருத்தாய் கை கொள்ளும் பொழுது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன் மீது வந்து பலிக்கும். நீ பூமியிலே மேன்மை உள்ளவர்களா இருப்பீர்கள். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை நீ பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக, ஊழியத்திற்காக, சபைக்காக, தேவனுடைய ஆராதனைக்காக, ஆத்தும அறுவடைக்காக, தேசத்திற்காக கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ பயன்படுத்தி பார். கர்த்தருனை மேன்மையான ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போவார். கர்த்தருக்காய் உன் பலனை பயன்படுத்தி பார். கர்த்தர் உனக்காக வாசலை திறந்து கொடுப்பாருங்க. உன் பிசினஸ்ல வாசல் திறக்கும், உன் ஊழியத்துல வாசல் திறக்கும், உன் பிள்ளைகளுடைய படிப்புல வாசல் திறக்கும். எல்லா வழிகளும் கர்த்தர் திறப்பாருங்க. நன்மையான வழிகளை திறப்பாரு, சமாதானத்தின் வழிகளை திறப்பாரு, வெற்றியின் வழிகளை திறப்பாருங்க, அடைப்பட்ட வழிகளை திறப்பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கோங்க. பிலதெல்பியா சபை கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு, கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க. பலத்தின் மீது பலன் அடைவீர்கள். கர்த்தருக்காய் உனக்குள் இருக்கிற பலனை பயன்படுத்து. வசனத்தை பிடித்துக்கொள்.
அப்பொழுது உனக்கு திறந்த வாசலை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. சோதனை காலத்திலே நீ தப்புவிக்கப்படுவாய். தேவனுடைய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். மூன்றாவது, 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏலா பள்ளத்தாக்கில கோலியாத் 40 நாள் சவால் விடுகிறான். அந்த சவாலை கண்டு எல்லாரும் பயந்து, சவுலும் அவருடைய யுத்த வீரர்களும் பயந்து ஒளிந்து கொண்டார்கள். சவுல் கூடாரத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. பலன் இல்லைங்க அவனை ஜெயிக்க, அபிஷேகம் ஜெயிக்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வரல, வார்த்தை வரல, பரிசுத்த ஆவியானவர் இல்ல. ஏன்னா பலன் இல்லைங்க. ஆனால் கர்த்தருடைய பலனை, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது ஏலா பள்ளத்தாக்கில் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், சவுல் சொல்லுகிறார், அவன் சிறுவயது முதல் யுத்த வீரன், நீயோ. சவுல் சொல்றாரு, நீ சிறு பிள்ளையா இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்ற. பாருங்க, கர்த்தருடைய பலன் தாவீதுக்குள் எப்படி செயல்பட்டது, எப்படி பயன்படுத்தினார் பாருங்க. அது தாவீது சொல்றத பாருங்க. சவுலை பார்த்து சொல்றாரு, ஒரு தடவை என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு விசை, ஒரு சிங்கம் ஒரு விசை, ஒரு கரடி வந்து என் மந்தையில் இருக்கிற ஒரு ஆடை பிடித்து கொண்டு போயிட்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதனுடைய வாய்க்கு தப்புவித்தேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உம்முடைய அடியானாகிய நான் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அதனுடைய வாயை கிழித்து போட்டேன், தப்புவித்தேன். அல்லேலூயா. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்புவிப்பார் என்று சொன்னார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருப்பார். பாருங்க, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் சவுல் பார்த்துட்டாருங்க. கர்த்தருடைய பலத்துல தாவீது நிக்கிறத சவுல் பார்த்துட்டார். அதனாலதான் தாவீதுடைய பலத்துல போலங்க கர்த்தர் கொடுத்த பலத்தை பயன்படுத்துறார், கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்துறார், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பயன்படுத்துறார், கர்த்தர் தனக்குள்ள கொடுத்த விசுவாசத்தை பயன்படுத்துறார், கர்த்தர் தனக்குள்ள கொடுத்திருந்த கிருபையை பயன்படுத்துறாருங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி போகிறார் பாருங்க. ஒரு கல்லால கோலியாத் விழுந்து போனாங்க. 40 நாள் சவால் விட்டவன் கர்த்தருடைய பலத்தில் நின்று ஒரே ஒரு கவன்கல்லால தாவீதால ஜெயிக்க முடிந்ததுங்க கோலியாத்தை. ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். பெலிஸ்தியர் தோற்று போனார்கள், சவால் விட்டவர்கள் தோற்று போனார்கள். பலவீனமாயிருந்த இஸ்ரவேலுக்கு பலனாகிய கர்த்தர் தாவீதுக்குள்ள பலனை கொடுத்து அந்த பலனை பயன்படுத்த வச்சு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தாருங்க. இன்றைக்கு நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் மீது இருக்கிற அபிஷேகத்தை, உனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை, உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பலத்தை பயன்படுத்துங்க. கோலியாத் விழுந்து போவான், சவால் விடுகிறவன் விழுந்து போவான், தூற்றுகிறவன் விழுந்து போவான், உங்களை வேதனைப்படுத்துகிறவன் விழுந்து போவான், உங்களை அடிமைப்படுத்துகிறவன் சிறையாக்குகிறவன் விழுந்து போவான், உங்களை கஷ்டப்படுத்துகிறவன் விழுந்து போவான். இப்படி சொல்றேன், உங்கள் கடன் பிரச்சனை, உங்களுடைய வியாதி, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய போராட்டம், உன் குடும்பத்தை கலக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் விழுந்து போகும். எழும்பு கர்த்தருக்காக. தேசத்தை ரட்சிக்க, உன் குடும்பத்தை ரட்சிக்க, சபையை எழுப்புதலுக்கு கொண்டு வர்ற, சபையை கட்டி எழுப்ப எழும்பி வா. கர்த்தருக்காக உனக்குள் இருக்கிற பலனை பயன்படுத்து. ஹல்லேலூயா. கோலியாத் விழுந்து போகிறதை நீங்கள் காண்பீர்கள். அடுத்து 4வதாக நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனார்கள். மீதியானியர் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்.
அவன் அவர்களை கொடுமையாய் நடத்தினான். அவருடைய தேசத்தை சீரழித்து போட்டான். அவருடைய விவசாயங்கள் எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு போய்விடுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலை கிதியோன் தனக்கு இருந்த பலத்துல போரடித்து கொண்டிருந்தாங்க. பாருங்க, அவனுடைய வயல அவன் போரடித்துக்கிட்டு இருந்தான். போரடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் பாருங்க கிதியோனுக்கு தரிசனமாகி கர்த்தருடைய தேவன் வெளிப்படுறாருங்க. பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையில எங்களுக்கு நடப்பானேன். அவருடைய செய்த அற்புத அடையாளங்கள் எங்க கேட்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்குள்ள இருக்கிற இந்த பலம் போதும்பா, உனக்குள்ள இருக்கிற இந்த பலன் போதும். இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு ரட்சிப்பாய், நீங்களாக்கி விடுவிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிதியோன் மீது கர்த்தருடைய ஆவியான இறங்கினார். மீதியானியரை முறியடித்தார். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறி போனது. கர்த்தர் பலன் கொடுத்தாருங்க. கர்த்தருடைய பலன் இறங்கினது. கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. என் அன்புக்குரியவர்களே, உனக்குள் இருக்கிற வைராக்கியத்தை உலக பிரகாரமான வைராக்கியம் அல்ல, பாவத்தின் வைராக்கியம் அல்ல, உனக்குள்ள பரிசுத்த வைராக்கியம், உனக்குள் இருக்கிற பலனை நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் அறுவடையில் உங்கள் கையின் கிரைகளை ஆசீர்வதிப்பார். எந்த சத்துரும் அழிக்க முடியாதுங்க, எந்த பிசாசு அழிக்க முடியாதுங்க, எந்த மனிதனும் அழிக்க முடியாது, எந்த அதிகாரமும் அழிக்க முடியாது, எவ்வளவு பெரிய உயர்ந்தவனும் அழிக்க முடியாது, யாரும் அழிக்க முடியாதுங்க. கர்த்தருடைய திட்டங்கள் நோக்கங்களை தரிசனம் உங்க மேல இருக்குங்க. கர்த்தருடைய சித்தம் உங்க மேல இருக்கு. கர்த்தர் நிச்சயம் உனக்கு பலன் கொடுத்து இருக்கிறார். உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிறவர் மீதியானியரை ஜெயிப்பாய், முறியடிப்பாய், இஸ்ரவேலை ரட்சிப்பாய். ஹல்லேலூயா. ஆமாங்க, என் அன்புக்குரியவர்களை சீஷர்களை கர்த்தர் அனுப்பினார். லூக்கா 9:10 வாசித்து பாருங்கள். அறுவடை மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம்னு சொல்லி ஆண்டவர் அறுவடைக்கு ஆட்களை அனுப்பினாருங்க. போய் அறுவடை செய்தார்கள். ஆத்துமாக்கள் அறுவடை செய்தார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அவருடைய பலத்திலே அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றார்கள். கர்த்தருடைய நாள் வந்தது, நிரப்பப்பட்டார்கள். அவருடைய பலனும் பரிசுத்த ஆவியின் பலன் இறங்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவாவினால் நிரம்பினார்கள். தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆத்துமா அறுவடை செய்தார்கள். எழுப்புதல் உண்டானது, ரட்சிப்பு உண்டானது, மன திரும்புதல் உண்டானது, பாவ மன்னிப்பு உண்டானது, விடுதலை உண்டானது, வியாதியிலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். மன அறுவடை நடந்து கொண்டே இருந்தது. ஆத்துமா அறுவடை. ஒவ்வொரு நாளும் சபையில ஜனங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். மனம் திரும்பி கொண்டே இருந்தார்கள். பாவத்தை அறிக்கைட்டு ஞானத்தானம் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். காரணம், உன் கையில் இருக்கிற பலனை, உன் கையில் இருக்கிற சத்தியத்தை, உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்து. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, கர்த்தருக்குள் வாழ்கிற நாங்கள், கர்த்தருடைய பலனை பெற்ற நாங்கள், கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற நாங்கள், கர்த்தருடைய கிருபை பெற்ற நாங்கள், ஆண்டவரே உம்முடைய பலனை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அது எங்களுக்கு பாக்கியமாய் மாறிவிடும், ஆசீர்வாதமாய் மாறிவிடும், ஜெயமாய் மாறிவிடும், நன்மையாய் மாறிவிடும். ஒவ்வொருவரும் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில மாற்றம் உண்டாவதாக. தடைகளை உடைப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.